மேகத்துக்கு மேல நின்னு சன்ரைஸ் பார்க்க முடியுமா? இங்க முடியும். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற இந்த இடம் 7120 மீட்டர் கடல் மட்டத்துக்கு மேல மொத்த வெஸ்டர்ன் காட்ஸையும் 360 டிகிரி வியூல பார்த்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான, டயரிங்கான, அதே சமயம் ஒன்ஸ் இன் a லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தரப்போகுது. வெல்கம் டு த மோஸ்ட் ஹிடன் அண்ட் அன்எக்ஸ்ப்ளோர்ட் போஸ் பீக். மூணாருக்குன்னு ட்ரிப் பிளான் பண்ற மோஸ்ட் ஆஃப் த மக்கள் கொலுகுமலையில சன்ரைஸ் பார்க்க அவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க இந்த ரீசன்ட் டேஸ்ல. அங்க போக யூஸ்வலா ஒருத்தருக்கு 500 ஆகுது. ஆனா நான் 1850 பே பண்ணிருக்கேன். எதனால ஆச்சுங்கிற கம்ப்ளீட் ஸ்பிளிட் அப் வீடியோ எண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. டிராவல் பண்ணி ஒரு 45 மினிட்ஸ் எக்ஸாக்டா அவங்க சொன்ன டைமிங்க்கு போய் ஜீப் ஏறியாச்சுங்க. ஜீப் ஸ்டார்டிங் லொகேஷன் நாம புக் பண்றவங்களை பொறுத்து மாறுதுங்க. மோஸ்டா சூரியநெல்லி சரௌண்டிங்ஸ்ல தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் வைக்கிறாங்க. நமக்கு கொடுத்த லொகேஷன்ல இருந்து கொலுகுமலை என்ட்ரி பாயிண்ட் போக 10 மினிட்ஸ் ஆச்சுங்க. அங்க போய் பார்த்தா நமக்கு முன்னாடியே இன்னும் 50 ஜீப் நின்னுச்சுங்க. என்னடா இவ்ளோ கூட்டமா இருக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கப்பதான் நம்ம டிரைவர் அண்ணா கொலுகுமலையை தாண்டி ஒரு வர்த்தான ஸ்பாட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போறதாகவும், ஆனா அதுக்கு தனியா டிக்கெட் எடுக்கணும், பிளஸ் எக்ஸ்ட்ரா ஜீப்பும் பே பண்ற மாதிரி இருக்கும்னு சொன்னாரு. அவர் சொன்ன லொகேஷனை சர்ச் பண்ணி பார்த்தா வாவ் அப்படிதாங்க இருந்துச்சு என்னோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். அவர் கொலுகுமலையில இருந்த கூட்டத்துக்கு 1% கூட அங்க இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பீக் கொலுகுமலைக்கும் மேல 360 டிகிரி வியூல சுத்தி இருக்க மொத்த ஹில் ரேஞ்சையும் பெர்ஃபெக்ட்டா சன்ரைஸ்ல பார்க்க முடியும்னு சொன்னாரு. கூட்டமும் சத்தமும் இல்லாம சன்ரைஸ் பார்க்க கண்டிப்பா நல்லா இருக்குமேனு சரி வண்டியை விடுங்க நானு கொலுகுமலைக்கு ஒரு பாய் சொல்லிட்டு போஸ் பீக்கு ஹாய் சொல்ல கிளம்பியாச்சு. ஹாய் சொல்ல கிளம்புனா பத்தாது, ஜீப் ரைட்ல பல அடிகளை தாங்கிட்டு தாங்க போகணும். மோஷன் சிக்னஸ் இருக்கவங்க எல்லாம் அங்க போனா பேஷண்டா தாங்க திரும்ப வரணும். ஒரு செகண்ட் கூட ஸ்மூத்தான ரோடு இருக்காது. இது பென்ஸும் வேற, சும்மா சும்மா வந்துருதுங்க. வயசானவங்க கிட்ஸ்லாம் இந்த ரைடு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். போறப்பவே லைட்டா வெளிச்சம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சன்ரைஸை மிஸ் பண்ணிடுவனோன்னு லைட்டா ஒரு பயமும் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா கரெக்டா சொன்ன டைம்ல அங்க போஸ் பீக்ல நம்ம அண்ணா நம்மள இறக்கி விட்டாரு. அவரு 150 பர் ஹெட் ஷேரிங் பேசிஸ்ல சார்ஜ் பண்றாரு போஸ் பீக் நம்மள கூட்டிட்டு போக. ஆனா போற ரூட் மூணார் கொலுகுமலையா இருந்தாலும் போஸ் பீக் இருக்கிறது தமிழ்நாடு கேரளா பார்டர்லங்க. தேனி டிஸ்ட்ரிக்டோட தான் இது வருது. இங்க நீங்க போக ஈஸி ரூட் இதாங்க, மூணார் கொலுகுமலை அண்ட் போஸ் பீக். நீங்க தமிழ்நாடுல இருந்து போக ரூட் ரொம்ப மோசமா இருக்கும். அந்த ரூட் இப்போ ஆக்சசபிளாவும் இல்லைங்க. அங்க செக் பாயிண்ட் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு இண்டிவிஜுவலுக்கு 700 சார்ஜ் பண்றாங்க. டீ, காஃபி, வாட்டர் பாட்டில்ஸ்லாம் காம்ப்ளிமெண்ட்ரியாவும் தராங்க. பிளஸ் நீட்டான ரெஸ்ட் ரூம்ஸ், கேம்பிங் ஃபெசிலிட்டிஸும் கூட இருக்கு. நாம போறது ட்ரக்கிங்கிறதுனால சேஃபா போஸ் பீக் ரீச் ஆக ஒரு கைடும் நம்ம கூடயே அனுப்பி விடுறாங்க. ட்ரக்கிங் சும்மாலாம் இல்லைங்க, அங்கே ஃபிட்னஸ் லெவல் 4 அவுட் ஆஃப் 5ன்னு போட்டிருந்துச்சு. அங்கே மன தைரியத்தை வர வச்சுட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ண உடனேவே கைட் வேற இங்க லீச்சஸ் அதிகம், பார்த்து சைட்ல புல் மேலெல்லாம் நடக்காம வாங்கன்னு சொன்னாரு. நமக்கு ஆல்ரெடி லீச் கடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வேற வால்பாறையில இருந்துச்சா, கொஞ்சம் ஜாக்கிரதையாவே நடந்துக்கிட்டாங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஈஸியா தாங்க டீ எஸ்டேட்குள்ள போற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் இருட்டா இருந்தனால நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல. போக போக கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டீப்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுங்க. அப்பதான் புரிஞ்சுது ஃபிட்னஸ் லெவல் எதுக்குடா 4 அவுட் ஆஃப் 5 போட்டிருக்காங்கன்னு. ஏர்லி மார்னிங்னால கிளைமேட் சூப்பரா இருந்தனாலையும் எப்படியாவது பீக் ஏறி சன்ரைஸ் பார்த்தே ஆகணுங்கிறனாலையும் நிக்காம நடக்க ஆரம்பிச்சேங்க. அங்க இருந்து ஒரு 2 மினிட்ஸ் நடந்தா நம்மனால தூரத்துல இருந்து போஸ் பீக் பார்க்க முடிஞ்சுது. அங்க இருந்தே வியூ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நேர்லயும் நம்மள வாவ்னு சொல்ல வச்சது. நான் போன அன்னைக்கு கிளவுட் பெட்ஸ் அதிகமா இல்லைங்க. ஆனாலும் அங்க கிளவுட்ஸ் பெரிய பெரிய மலைகளை தாண்டி போறத பார்க்க பிரமிப்பா இருந்துச்சு. அங்க பீக்குக்கு மக்கள் போக வசதியா படிக்கட்டு மாதிரி கைப்பிடிக்கிற சப்போர்ட்டோட அமைச்சு வச்சிருக்காங்க. டாலா இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் ஈஸியா ஏறிடலாங்க. ஆனா என்ன மாதிரி குட்டிக்கால் வச்சுட்டு மேல ரீச் ஆகிறதுக்கே கஷ்டமா இருந்துச்சு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, ஸ்டெப்ஸ்ல இருந்து பாக்குற வியூ கூட அவ்வளோ ஸ்பெக்டாகுலரா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி மேல போய் பார்த்தா நான் முன்ன சொன்ன மாதிரியே அந்த இடம் ஒன்ஸ் இன் a லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸா தாங்க இருந்துச்சு. சுத்தியும் அடிக்கிற காத்து, மேகங்கள், பெரிய பெரிய மலைகள்,
முக்கியமா அங்க இருந்த அந்த பெல் கொடுத்த ஆரா இஸ் அன்மேட்சபிள். இது வேற ஒரு உலகத்துக்கு என்னை கூட்டிட்டு போன அனுபவத்தை கொடுத்துச்சு. நான் போய் நின்ன ஒரு 5 மினிட்ஸ்லயே சன்ரைஸ் பர்ஃபெக்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுத்தி ப்ராப்பரா நம்ம சேஃபா நிக்க தடுப்புகளும் அமைச்சிருக்காங்க. நம்ம வியூ பார்த்து ரசிக்க இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அங்க இருந்து கொழுகுமலைக்கு மக்கள் கூட்டம் அலைமோதுறது கூட நம்மனால பார்க்க முடிஞ்சுது. அங்கேயே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றப்போ இன்னும் இந்த உலகம் எத்தனை இந்த மாதிரி இடங்களை மறைச்சு வச்சிருக்கோ, அதுல எத்தனை இடம் நம்ம பார்க்க சான்ஸ் கிடைக்குமோ, அப்படி ஒரு வேளை பாப்புலர் ஆயிட்டா அந்த இடத்தோட தன்மையே குறைஞ்சிருதோன்னு ஒரு தாட்டும் மனசுக்குள்ள ஓடுச்சு. கொஞ்ச தூரம் போனதுமே ஒரு குட்டி ஃபாரஸ்ட்குள்ள போற மாதிரி ஒரு இடம் வருதுங்க. அங்க பேர்ட்ஸோட சத்தம், மண்ணோட ஈரத்தன்மையில வர வாசம்னு ஒரு டீப் ஃபாரஸ்ட்குள்ள போன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. திரும்ப ஒரு ½ அன் ஹவர் ட்ரெக் பண்ணி மெதுவா அங்கங்க ஸ்டாப் பண்ணி நடந்து வந்து ஜீப்பை அண்ணா நிறுத்தியிருந்த இடத்துக்கு ரீச் ஆகி என்னோட அமேசிங்கான போஸ் பீக் ட்ரெக்கை நிறைவு செஞ்சேங்க. ஆக்சுவலா கொழுகுமலைக்கு டிராவல் பண்றப்போ முன்னாடி நாள் 10 AM புக் பண்றப்போ 500K ஜீப் அவைலபிளா இருக்குங்க. நான் லேட்டா ஈவினிங் டைம்ல புக் பண்ண ட்ரை பண்ணப்போ நிறைய அவைலபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடைசியா நான் 1000 பே பண்ற மாதிரி ஆயிருச்சு. நான் மூணார்ல 2 days 1 night இன்னும் சில அழகான இடங்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அதை பத்தின வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் மொத்தமா கம்பைல் பண்ணி சீக்கிரமா அப்லோட் பண்றேன். Until then, bye from your Chronicles of Kani. இன்னும் நிறைய டிராவல் பண்ணுவோம், வாழ்க்கையை வாழ்வோம்.